தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வடசென்னை கிழக்கு மாவட்டம் ஒரு அலுவலகம் திறக்கப்பட்டு இந்த சட்ட திருத்தங்களுக்கு ஒரு நவீன முறையிலே செயல்பட தொடங்கியிருக்கிறது. இது தமிழகத்திலே ஒரு எடுத்துக்காட்டாக இந்த மாவட்டம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவேதான் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்பது தேர்தல் அதிகாரியுடைய அத்துமீறல். காலையில் கூட காய்கறி வாங்க சென்ற வியாபாரி 63,073 ரூபாய் நினைக்கிறேன் காசு, அதை அபகரித்து விட்டார்கள். ஏன்னா அதிகாரிகளுக்கு தெரியும் அவர் ஓட்டுக்கு பணம் கொடுக்க போகல, பொருளை வாங்கி மக்களுக்கு சேவை செய்ய போறார். இதை தடுத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வருகின்ற 31ஆம் தேதி தமிழகத்திலே முதல் கட்டமாக சென்னையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடக்கம் இது தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக ஆட்சியாளர் அலுவலகம் முற்றுகையிடக்கூடிய நிலையை பேரமைப்பு உருவாக்கும். ஆகவே தேர்தல் அதிகாரிகள் நியாயமான முறையில் எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று தளர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. இதுவரைக்கும் ஏறக்குறைய அவங்க எத்தனை கோடி சொல்றாங்களோ அத்தனை கோடியும் 99% வியாபாரிகள் விட்டு பணம். அதை தாண்டி விவசாயிகள் பொதுமக்கள் பணம், எந்த அரசியல் கட்சியுடைய பணமும் அல்ல. அரசியல் கட்சிகள் பணம் எல்லாம் எங்க இருக்கு நமக்கு நல்லா தெரியும், அது அவங்களால தொட முடியாது. இவர் இருப்பவர்கள் ஏளனமாக இருப்பவர்கள் வியாபாரிகளும் விவசாயிகளும் பொதுமக்களும் தான். ஆகவேதான் இந்த போராட்டத்தை மக்கள் சார்ந்து பேரமைப்பு இந்த போராட்டத்தை எடுக்கிறது. நேற்று கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெட்ரோல் பங்க் நிறுவன உரிமையாளர் அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, கடையில அலுவலகத்துல பணத்தை வைக்க முடியாது, வீட்டுக்கு கொண்டு போயிருக்காப்ல. அந்த பணத்தையும் அவங்க பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதாவது ரெண்டாவது சுப நிகழ்ச்சிக்கு கொண்டு போன 78,000 ரூபாய் அந்த பணத்தையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. அவங்க ஆதாரத்தோட காமிச்சா கூட இல்ல நீங்க கருவூலத்துல அங்க பணத்தை ஒப்படைச்சோம் எங்க போய் வாங்கிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல கருவூலத்துல ஒப்படைச்சா எந்த கருவூலன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா போனா ஆட்சியாளர் பாருங்க, ஆர்டிஓ பாருங்க, தாசில்தாரை பாருங்க, தேர்தல் அதிகாரி பாருங்கள் என்று சுத்த விடுறாங்க. இதை வாங்குவதற்கு கையூட்டு பணம் கொடுத்தும் பணத்தை திரும்பி வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கையூட்டு பணம் வாங்குறாங்க. இதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு புள்ளி விவரங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறது. இது ஆர்ப்பாட்டத்துக்கு அன்று எங்கெங்கே லஞ்சம் வாங்கப்பட்டது என்ற செய்தியும் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு வெளியிட இருக்கிறது என்பதை எச்சரிக்கை உணர்வோடு செய்தி தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் பறக்கும் படை என்று சுதந்திரமா செயல்படுவது என்பது மக்களை பற்றி தெரிந்தவர்கள் தான் செயல்பட முடியும். இவர்கள் சுதந்திரமா இல்ல, அத்துமீறலாக செயல்படுகின்றார்கள், அச்சுறுத்தலாக செயல்படுகின்றார்கள். ஆகவேதான் எதிர்த்து போராடக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கோயம்பேடு பக்கத்திலே 33 லட்சம் ரூபாய் இதுவரை பறிமுதல் செய்திருக்காங்க. அந்த பணம் யார் பணம் என்று சொன்னால் அதிகாரிகள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது வியாபாரிகள் வீட்டு பணம் அல்ல. தமிழகத்திலே எங்கேயோ மூலையிலே வேலை செய்து உழைத்து தருகின்ற விவசாயிகள் பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வருங்காலங்களில் வியாபாரிகள்டையும் இல்ல அதைத்தான் நம்ம கேட்டிருக்கோம். நாளை அவங்களை சந்திச்சு மனு கொடுக்கிறோம். விலை உயர்ந்து இருக்கு. எல்லாமே 10 ரூபாய் 20 ரூபாய் சாலையோர கடைகள்லாம் கூட கட்டுப்பாடுலாம் ஏறி இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? சாலையோர கடைகளை வாழ்விப்பதற்கு அரசாங்கம் உடனடியாக சிலிண்டர்களை எல்லா வியாபாரிகளுக்கும் தரப்பட வேண்டும். அது இல்லாத பட்சத்தில் சிறு வியாபாரிகளை பாதிக்கப்படக்கூடிய வியாபாரிகளை கணக்கிட்டு மத்திய அரசு ஒரு கடை தலா மாதம் 25,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யணும். அப்பதான் குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும். இதை கட்டாயம் செயல்படுத்திட வேண்டும். கள்ளச்சந்தையிலே விற்கக்கூடிய சிலிண்டர் வியாபாரிகளை உடனடியாக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து அதை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை பேரமைப்பு கேட்டுக்கொள்கிறது. வணிக சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு காரணம் சார். இப்போ என்ன சொல்றாங்க, வீட்டுல பயன்படுத்துற சிலிண்டர் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா சிறு வியாபாரிகளும் பழக்கப்படுறாங்க. அதாவது ஊருக்கு போயிடுறாங்க சில பேர் கடை முட்டை. 20% உயர்த்தி இருக்கலாம் மத்திய அரசு. வணிக சிலிண்டர் போதுமான அளவிற்கு கச்சா எண்ணெய்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் ஊடகம் மூலமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது விரைவில் அந்த பிரச்சனை தீரும் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் நடவடிக்கை எடுத்து முழுமை பெற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். 50,000 சொல்லிருக்காங்க சார். அது கூடுதலா குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் கேட்கிறோம் கூடுதலா.